துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் உங்களை வாட்டி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கண்டங்கள் விலகும். 8ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால பரிபூர்ணமா நல்ல பலன்களே கிடைக்கும். வழக்குகள்ல இருந்த இழுபறி நிலை மாறும். முக்கியமான முடிவுகளை துணிஞ்சு எடுப்பீங்க. 6ல சனி இருந்தாலும் அவருடைய பார்வை 12ஆம் வீட்டின் மீது விழுகிறது. அதனால செலவுகள் கட்டுக்கடங்காம இருந்திருக்கும். இப்போது அதை சனி தன்னுடைய வக்ர பார்வையினால குறைக்க போறாரு. அவசியத்துக்கு செலவு செய்ய பழகுவீங்க. சனி பகவானினுடைய வக்ர பார்வை 3ஆம் இடத்துல விழுது. இதுவரைக்கும் கண்டும் காணாமல் இருந்த இளைய சகோதர உறவுகள் தேடி வந்து பேசுவாங்க. அவங்களால நன்மைகள் உண்டாகும். குடும்பத்துல இருந்த பகை விலகும். அலுவலகத்துல தைரியமா பேசி உங்களுக்கான மரியாதையை பெற்றுப்பீங்க. வக்ர சனியினுடைய இறுதி காலகட்டத்துல குரு பகவான் 10ல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறாரு. அந்த காலகட்டத்துல மட்டும் பணியிடத்துல தொழில்ல கவனம் தேவை. ஆனாலும் அதே காலகட்டத்துல தான் ஆபீஸ்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலருக்கு பதவி உயர்வு, கேட்டிருந்த டிரான்ஸ்பர் இதெல்லாமே தேடி வரும். ஆவணி மாதம் சூரிய பகவான் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அப்ப கொஞ்சம் கவனம் தேவை. சிவாலயங்கள்ல அருளக்கூடிய பைரவமூர்த்திக்கு சிவப்பு நிற மலர்கள் சார்த்தி வழிபட்டு வர்றது பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.